உங்களுக்கு எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். மைக்ரோசாஃப்ட் டீம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி அதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு வந்து இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நேராக உங்களுடைய ஆப் எடுங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து உள்ளே நீங்கள் போயிடலாம். ஓகேயா? ஸோ மொபைல் இல்லைன்னு சொல்லுது. ஸோ உள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் டீம் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, நீங்கள் மேலே இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இதில் 2வது ஆப்ஷன் இருக்கும் க்ரியேட் டீம். ஸோ நீங்கள் கிளாஸ் 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இதை எடுத்துடுங்க. ஸோ தமிழ் அப்படின்னு நான் அடிக்கிறேன். தமிழ் ஃபார் தேர்ட் இயர் பிசிஏ அப்படின்னு அடிக்கிறேன். செகண்ட் இயர் பிசிஏ. ஓகே, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதில் வந்து நீங்கள் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. யாரை நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு போஸ்ட் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். அசைன்மெண்ட்ஸ், கிளாஸ் நோட்ஸ், நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம் உங்களுடைய இதில். இப்போ எப்படி வந்து ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னா கீழே கேலண்டர் இருக்கும். கேலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேலண்டரை ஷெட்யூலை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்துடுங்க. ஷேர் வந்து நீங்கள் எதுன்னு சொல்லணும். ஓகே, அவங்ககிட்ட ஏன்னா 4-5 சேனல் வச்சுருப்பீங்க. அதாவது டீம் தான் இங்கே சேனல் வச்சுருப்பீங்க. நீங்கள் எதுன்னு சொல்லணும். ஸோ நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்துடுது. ஸோ எந்த டைமில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ரிப்பீட்டில் வந்து நீங்கள் வந்து வீக்லி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீக்கும் அது வந்துடும். ஓகே, எல்லா வீக்லேயும் தெரியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் டைம் டேபிள் பிரகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா 23ஆந்தேதி 11 மணிக்கு ஸோ 23ஆந்தேதி 11 மணிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க வந்துடுது. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் கொடுத்தோன்னே இப்படி வந்துடும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் ஜாயின் ஆகும். இது நீங்கள் வந்து ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணுன்னா ஷெட்யூல் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் இப்படி ஷெட்யூல் ஆகிரும். ஓகே, ஸோ நீங்கள் இதை டெலிட் பண்ணணுனாலும் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிவிடலாம். இப்போ நான் வந்து இதை டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னா லீவ்னா லீவ். நீங்கள் ஏதாவது டீமில் சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா லீவ் பண்ணிவிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.